அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று வியாழக்கிழமை. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள் மற்றும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள். இந்த மாதத்தின், அதாவது புது மாதம் பிறந்திருக்கு, சஃபர் மாதம். இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இன்று. இன்னைக்கு மகரிப்க்கு பிறகு பிறந்திரும் இன்ஷா அல்லாஹ். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நேற்றே பிறந்திருக்கும். நமக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் முதல் பிறை. எப்போவுமே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். ஏன் இந்த ஒரு நாட்களுக்கு மட்டும் இவ்வளோ சிறப்புனா, இப்போ ஜும்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நாட்களிலேயே மிக சிறந்த நாள், நாட்களின் தலைவன் அப்படி கூட சொல்லலாம் ஜும்மா நாள். அந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது, கண்ணியம் இருக்குது. நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம் அந்த நாளில் இருக்குது. அந்த நாளில் நாம் என்ன அமல்கள் செஞ்சாலும் அதிகப்படியான கூலிகள் உண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் அந்த ஜும்மா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஜும்மா என்பது வியாழக்கிழமை மஹரிப் முதலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். வியாழன் மஹரிப் வந்தாலே உங்களுக்கு ஜும்மா அந்த ஞாபகம் தான் வரணும். நீங்கள் ஜும்மா அன்னைக்கு என்ன அமல்கள், என்ன துவாக்கள்லாம் ஓத ஆரம்பிப்பீங்களோ அது எல்லாத்தையும் வியாழன் மஹரிப் முதலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வியாழன் மஹரிப் டைமில் இன்னொரு சிறப்பு இருக்குது. தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் அந்த ஒரு நாள் வியாழக்கிழமை. அந்த மஹரிப் டைமில் தான் அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் ஒரு நேரமும் இருக்குது. அதனால் வியாழக்கிழமைக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை உணர்ந்து அந்த நேரத்தில் நம் அமல்கள் உயர்த்தப்படும் அந்த நாளில் நாம் சிறப்பான துவாக்களை கொண்டு கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நம்முடைய துவாக்களுக்கு விரைவில் பதில் கிடைக்கும். அதனால் இந்த நாட்களை நீங்கள் என்றைக்குமே விட்டுடாதீங்க. பொதுவான நாட்கள், அதாவது மற்ற நாட்கள் நீங்கள் அமல்கள் செய்வீங்க, இந்த நாட்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அமல்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். எல்லா முசீபத்துக்களையும் நீக்கக்கூடிய ஒரு துவா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி எப்படி இருக்கும்னா, தொடர்ந்து முசீபத்தாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் மேலே பொருள் தொலைஞ்சு போகிறது, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவுகள், தொடர்ந்து ஏதாவது நோய் நொடிகள், நஷ்டம் மேலே நஷ்டம், தேவையில்லாத செலவு, எந்த காரியத்திலையும் வெற்றி இல்லாமல் இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம், இது நடந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது. அந்த வாழ்க்கை ஒரே ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரே பிரச்சனைகள் குழப்பமாக இருக்கும். நமக்கு ஒன்றும் புரியாது என்னதான் நடக்குது சொல்லிட்டு. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னா, அல்லாஹ்வின் கோப பார்வை தான். நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சுருப்போம், அதன் காரணமாக அல்லாஹ் திடீரென நம்ம தண்டிப்பான். நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருப்பான். திடீர்னு எல்லாத்தையும் எடுத்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அல்லாஹ்வின் கோப பார்வை. அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தண்டிச்சிருப்பான். இப்போ நம்ம எந்த மாதத்தை கடந்து வந்திருக்கோம்? முஹர்ரம் மாதத்தை கடந்து வந்திருக்கோம். புனித மாதம், பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். இந்த ஒரு மாதத்தில் நம்மை அறியாமல் கூட ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கலாம், அறிந்தும் செஞ்சுருக்கலாம். அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். அப்படி தண்டிக்கக்கூடாது. அதற்காக தான் நான் ஏற்கனவே முஹர்ரம் மாதத்தில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வந்திருக்கேன். தௌபா துவாக்கள், நிறைய தௌபா செய்யுங்க சொல்லிட்டு. அதையும் மீறி சில பேர் செய்யாமல் விட்டுருப்பீங்க, இல்லை அந்த தௌபாக்கள் சரியாக நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். இப்போது ஒரு துவாவை நான் சொல்கிறேன், தௌபா துவாவோட சேர்த்து. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் தௌபா செஞ்சுக்கிங்க, பிறகு இந்த ஒரு துவாவை நீங்கள் சேர்த்து ஓதிக்கிங்க. இப்படி ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் பிறக்கக்கூடிய இந்த ஒரு பிறை உங்களுக்கு சிறப்பான பிறையாக இருக்கும். எந்த சோதனையும் உங்களுக்கு வராது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்துவானே தவிர உங்ககிட்டேருந்து பறிக்க மாட்டான். இப்போ அந்த துவா என்னன்னு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக. இறைவா, உன்னுடைய அருள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும், நீ எனக்கு அளித்த ஆரோக்கியம் மாறுபட்டு போவதை விட்டும், உன்னுடைய தண்டனை திடீரென வருவதை விட்டும், உன்னுடைய கோபத்தை ஏற்படுத்தும் அனைத்து காரியங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
மிக சிறந்த ஒரு துவா இது, வாழ்வாதாரத்திற்கான துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவா, நம்மையும் ஓத சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் அருள் என்றைக்குமே நமக்கு தேவை. அந்த அருள் நம்ம விட்டு நீங்கிச்சுன்னா நம்மளால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, ஆரோக்கியம் இருக்காது, தண்டனை வந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வின் கோப பார்வை நமக்கு வரவே கூடாது. அதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய அழகிய ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது வீட்டில் நிறைய முசீபத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. இல்லை நான் நல்லா இருக்கேன்னா அந்த நல்ல நிலையிலேயே நீங்கள் இதை ஓதிக்கொண்டே வாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் அந்த கோப பார்வை எப்போ எந்த நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் கூட ஏதோ இருக்கிற நல்லா இல்லை, என் வாழ்க்கை சரியில்லை அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அதைவிட கொடுமையான சில தாங்க முடியாத நிகழ்வுகள் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு, அதுவே பரவாயில்ல, இப்போ ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது சொல்லிட்டு கடந்த காலத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை அப்போ தான் ஞாபகம் வரும். எப்போவுமே ஒரு சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆரோக்கியம் இல்லாமல் சின்னதாக ஒரு தலைவலி ஒரு ஜுரம் வந்தால் கூட அப்போ தான் நம்ம உணர்வோம், இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும், வேலை செய்ய முடியலையே, சரியாக சாப்பிட முடியலையே சொல்லிட்டு உணர்வோம். அல்லாஹ்வின் அருட்கொடை எப்போதுமே ஒரு மனிதருக்கு உண்டு. எனக்கு எந்த விதத்திலும் அருட்கொடையே இல்லையே சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த தீனில் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த மார்க்கத்தில் இருக்கீங்கன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு நியமத்தான். அந்த நியமத் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அதில் நமக்கு இன்னும் அதிகரிக்கணும். அல்லாஹ்வின் அருட்கொடைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கணும்னா அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்க, அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. இது போன்ற துவாக்களை திரும்ப திரும்ப எடுத்து ஓதிக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கையை மிக சிறப்பாக அழகாக மாற்றும். நம் விதியை மாற்றக்கூடிய சக்தி நாம் கேட்கும் துவாக்களில் தான் இருக்குது. பல சோதனைகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய பல ஆபத்துகளிலிருந்து இந்த துவாக்கள் நம்மை காப்பாற்றும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக துவாக்களை செய்யுங்க. இது போன்ற சிறப்பான நாட்களில் இன்னும் அதிகம் கேளுங்க. இன்றைக்கி முதல் பிறை பிறக்கிறதுல வியாழக்கிழமை, இன்றைக்கி மஹ்ரிப் முடிஞ்ச கையோட இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. இதை ஓதுவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாவ மன்னிப்பு துவாவை நாங்கள் ஓதிக்கலாம். நேற்று நான் போட்டிருந்தேன்ல சைதுல் இஸ்திக்ஃபர், அது ஓதுவது சிறந்தது. ஒரு முறை ஓதுனாலும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கையுடன் ஈமானுடன் ஓதணும். அதை ஓதி முடித்த கையோட இந்த ஒரு துவாவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இஷ்டம் போல் ஓதி அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா பிறை பார்த்தால் ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். பிறை பார்த்து அந்த முதல் 3 நாட்களுக்குள்ளே அந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. இதன் மூலமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வின் உதவியும் ரஹ்மத்தும் எப்போதுமே உங்களுக்கு இறங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது, அவங்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது என்றைக்குமே நிறுத்திடாதீங்க துவா கேட்பதை. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை இதன் மூலமாக நல்ல முறையில் மாறும். அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற நல்லடியார்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.